நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையின் அடிப்படையில் 3 சிந்தனைகளை உங்களுக்கு இந்த நாளில் நான் வழங்க விரும்புகிறேன். வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். இன்றைய நாளின் முதல் வாசகம் இதை குறித்துதான் முதல் செய்தி. தமது பெயரை நிலைநாட்ட எழுந்த எந்த விதமான புகழும் மனிதரும் இந்த உலகத்தில் நிலைத்திருந்ததில்லை. உலகின் மிகப்பெரிய கப்பல் டைட்டானிக் கப்பல் ஒரு பனிப்பாறையில் மோதி தான் பயணித்த ஒரே பயணத்திலேயே முடிவுக்கு வந்துவிட்டது, மூழ்கி போனது. அமெரிக்காவின் மிக பெரும் வர்த்தக மையமான பென்டகன் டவர்கள் தகர்க்கப்பட்டது. உலக சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய கிரேக்க நாடு இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் கிடக்கிறது. மிக பெரும் செல்வாக்கை நிறுவிய ரோமை சாம்ராஜ்யம் விழுந்து போனது. மகாவீரன் அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றவர்களின் சரித்திரங்கள் மறைந்து போயிருக்கிறது. சர்வதிகாரியாய் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்த ஹிட்லர், முசோலினி, ராஜபக்சே இவர்கள் எல்லாம் ஒழிந்து போனார்கள். எப்பொழுதெல்லாம் மனிதன் தன் பெயரையோ புகழையோ அரசையோ அதிகாரத்தையோ நிலைநாட்ட நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இறைவன் அவர்களை அடக்கி ஆளுகின்றார். இதற்கு உதாரணம்தான் இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட பாபேல் கோபுரம். நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ளாதபடி அவர்களின் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்கிறார் இறைவன். இந்த பகுதி, இந்த நிகழ்வானது நம்முடைய நாட்டிற்கும் பொருந்தும், நம் நாட்டிற்கும் இது பொருந்தும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் எனும் முறையில் கொஞ்சம் மறுபரிசீலனை வேண்டும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசாட்சி செய்கிறவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல மொழிகள், பல இனம், பல கலாச்சாரம், பண்பாடுகள் கொண்ட நாடுதான் இந்தியா. இதில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் என்கிற போது பிரச்சனைகள் உருவாவதற்கும் வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாய் இருக்கின்றன. கவனமாய் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அதற்கு உதாரணம்தான் பாபேல் கோபுரம் விவிலியத்தில். இரண்டாவது சிந்தனை நற்செய்தியிலிருந்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இறைவனை பின்பற்றுகிற எல்லோருக்கும் துன்பங்கள் உண்டு என்பதை உறுதி செய்கிறது இந்த இறை வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் துன்பங்கள் உண்டு. நான் நல்லவனாக வாழ்கிறேனே, எனக்கு எதற்கு கஷ்டம் என்று சொல்ல முடியாது. நான் பக்தியோடு இருக்கிறேனே, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருந்துகிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நான் நன்றாக படித்திருக்கிறேனே, எனக்கு சரியான வேலை இல்லையே என்று புலம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் நன்றாக உழைக்கிறேனே, பிறகு எதனால் என்னால் வாழ்வில் முன்னேற முடியவில்லை என்று தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் பொறுமையாக அமைதியாக இருக்கிறேனே, எதற்கு என்னுடைய குடும்பத்தில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன என்கிற சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என் கணவன் குடிகாரனாக இருக்கிறார்,
என்னுடைய பிள்ளைகள் ஊதாரியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இறை விசுவாசம் இல்லை, ஆனால் நானோ நல்ல விசுவாசத்தில் இருக்கிறேனே, எதற்காக என் கணவனுக்கும் என் குடும்பத்திற்கும் இப்பேற்பட்ட நிலை என்கிற சந்தேகத்தோடு வாழ்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இவற்றிற்கெல்லாம் ஒரே ஒரு பதிலை சொல்ல வேண்டுமென்றால், பாரமான சிலுவைகளை வெறுத்து ஒதுக்காதீர்கள். இப்படிப்பட்ட பாரமான சிலுவைகளை வெறுத்து ஒதுக்காதீர்கள். இவற்றை சுமப்பதற்கு முன் வருவோம். ஏனென்றால் இந்த துன்பத்தை, இந்த வேதனையை, இந்த வலியை சுமப்பவர் நாம் மட்டுமல்ல, நமக்காக சுமக்க இயேசு ஒருவர் இருக்கிறார். நம் சுமையை, நம் பாரத்தை தூக்கி சுமப்பதற்கு இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அவற்றை சுமப்பதற்குரிய வல்லமையை, ஆற்றலை, சக்தியை கொடுக்கிற இறைவனாக இயேசு இருக்கிறார். இந்த மகத்துவமான உண்மையை புரிந்து கொண்டவர்கள் தங்கள் வாழ்வில் வருகிற துன்பங்களை, போராட்டங்களை, சவால்களை, பிரச்சனைகளை, குழப்பங்களை, வேதனைகளை, வலிகளை, நோய் நொடிகளை லகுவாக சந்திக்கிறார்கள், மிக எளிமையாக சந்திக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு அவர்களோடு இருப்பதை அனுபவிக்கின்ற அனுபவம்தான் இறை அனுபவம். மூன்றாவது சிந்தனை, ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நற்செய்தி வாசகத்தில் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நாம் ஆதாயமாக்கிக் கொள்ளலாம். பதவி, அதிகாரம், பட்டம், புகழ், சொத்து, செல்வம், உறவுகள் எல்லாவற்றையும் நாம் ஆதாயமாக்கிக் கொள்ளலாம். ஆனால் இவை எல்லாம் இருந்தும் கிறிஸ்து நம்மோடு இல்லை என்றால், நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை பிரசன்னம் நம் உள்ளத்தில் இல்லை என்றால், இறைவனை நாம் ஆதாயமாக்கி கொள்ள தவறிவிட்டோம் என்றால், இவை எல்லாம் இருந்தும் கூட பயனில்லை. அன்பிற்குரியவர்கள், பயனில்லை. எனவே இறைவனை ஆதாயமாக்கிக் கொள்வோம், இறைவனை ஆதாயமாக்கிக் கொள்வோம். இறைவனை தவிர்த்து, இயேசுவை தவிர்த்து மற்ற எல்லாம் நாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் அது இழப்புதான். இறைவன் இயேசு ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்றால், இறைவன் இயேசுவை நாம் ஆதாயமாக்கிக் கொண்டால் இன்பமாய் வாழ்வோம், இறை ஆசிரை பெற்று இவ்வுலகின் சாட்சியாயிருப்போம். ஆமென்.